வாரத்தை சிந்தை கொள்ளுகின்ற செல்வங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சென்ற வகுப்புல மனோன்மணியம் சுந்தரனாரை பற்றி சில செய்திகள் சொன்னேன். அது குறித்து ஒரு அம்மையார் ஒரு வினா கேட்டிருந்தாங்க. நல்ல வினா, ஒரு ஆராய்ச்சிக்குரிய வினாவாகவே நான் அதை கொள்ளுகிறேன். என்ன வினா என்றால், தமிழ் தெய்வ வணக்கம் என்று அவர் போட்டிருந்தார்னு சொல்றீங்களே, எந்த சூழல்ல அவ்வாறு வந்தது, அதற்கு என்ன அடிப்படை என்று அவர்கள் கேட்டிருந்தார்கள். நல்ல வினா அது. ஏனென்றால் அதுல ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறு வெளிக்கிழந்து சொல்லுவதற்குரிய ஒரு வாய்ப்பு இது. அதனால அதை சுருக்கமாக சொல்லுகிறேன். பல்வேறு மொழிகள் கலக்குகின்ற ஒரு கலந்து வருகின்ற ஒரு நிலையில் தாய்மொழி மறக்கப்படலாம். அது ஆங்கிலத்தினுடைய தாக்கத்தினால தாய்மொழி, அதனுடைய தமிழ் என்ற அந்த தாய்மொழி தன்னுடைய இடத்தை பெரிதும் இழந்தது என்பது உண்மை. அதற்கு முன்னால அதே போல ஒவ்வொரு மொழியும் அதனுடைய தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியது உண்டு. அது என்ன சிறப்பு என்றால், இந்த பௌத்தர் சமணருங்கிறவங்க வெளியிலிருந்து வந்தவங்க உண்டு, பெரிய ஆச்சாரியர்கள் வெளியிலிருந்து வந்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் பௌத்தர்களாகவும் சமணர்களாகவும் மாறி தங்களுடைய சமய நெறியை மாற்றிக்கொண்டு தொண்டு செய்திருக்கிறார்கள். அதனால அவங்க தமிழை விட்டு புறம் போகல. அவங்கதான் காப்பியம் படைத்தார்கள், அவங்கதான் இலக்கணம் படைத்தார்கள், அவங்கதான் நிகண்டு எழுதினார்கள். அப்படி ஒரு பெருந்தொண்டு சமண பௌத்த சமயங்களால் நிகழ்ந்திருக்கிறது. நடுவில் அங்கங்கு அவர்களுடைய இறைவனை பற்றி சொல்லுவார்களே தவிர, அது ஒரு பெரிய விளம்பர போக்கிலையோ அல்லது சமயத்திற்காகவே புனையப்பட்டது என்றோ ஆகிவிடார். அந்த நிலையில் தமிழ் பிற மொழிகளுடைய தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட காலத்தில், தமிழ் மறக்கப்பட்ட காலத்தில், அதுதான் பாரதி சொன்னார், வேறு வேறு பாஷை கற்பாய் வீட்டு பாஷை கற்கிலாய் போ போ போன்னா. வீட்டு மொழியை ஒருவன் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். வீட்டிலையும் கூட வேறு பிற மொழி பேசுவானே ஆனால் அவன் தாய்மொழிக்கும் அவனுக்கு தொடர்பு இல்லை என்று பொருள். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தபோது முதலாக திருவிளையாடற் புராணத்துல, திருவிளையாடற் புராணம் 2 புராணம் இருக்கு. ஒண்ணு கிபி 13ஆம் நூற்றாண்டில் செல்லி நகர் பெரும்பற்ற புலியூர் நம்பி எழுதிய திருவிளையாடல், அது கொஞ்சம் சுருக்கமானது. பிறகு கிபி 17ஆம் நூற்றாண்டில் பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடற் புராணம். இந்த 2வது சொல்லப்பட்ட திருவிளையாடற் புராணத்தில் விரிவான செய்திகள் இருக்கின்றன. அதுல வருகிற போது, கண்ணுதற் பெரும் கடவுளும் கடகமோடு அமர்ந்து பண்ணுறத் தெரிந்தாய்ந்த இப்பசுந்தமிழ் மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழி போல் எண்ணிடப்பட கிடந்ததா எண்ணவும் படுமோன்னு எழுதினார். அவருக்கு ரொம்ப ஒரு வேகமும் இருக்கு, வருத்தமும் இருக்கு உள்ளத்துல. கண்ணுதற் பெரும் கடவுளும் கடகமோடு அமர்ந்து பண்ணுறத் தெரிந்தாய்ந்த இப்பசுந்தமிழ். சங்கத்துல சிவபெருமானே வந்து உட்கார்ந்து ஆராய்ந்த தமிழ், அதை ஏனைய மொழிகளோடு ஒருங்கு வைத்து எண்ணலாமா, அந்த மொழிகளின் பொருட்டாக இதனை மறக்கலாமா என்ற ஒரு வினாவை பரஞ்சோதி முனிவர் எழுப்பினார். அவர் தானே முதல்ல தமிழ் தெய்வம்னு சொல்லியிருக்காரு. நீங்க மனோன்மணி சுந்தரனார் சொல்றீங்களேன்னு கேட்கலாம். இடம் இருக்கிறது, இந்த மாதிரி கேள்விக்கு இடம் இருக்கு. ஆனால் அது சமய நூல். திருவிளையாடற் புராணம் சைவ சமய நூல். சைவ சமயிகள் மட்டுமே ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு நிலை தான் இருக்கும். அது சுந்தரனார் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம சைவம் வைணவம் எல்லாவற்றுக்கும் பொதுவாக, பிற பிற சமயங்களுக்கெல்லாம் கூட பொதுவாக தாம் எழுதுகிற நாடகத்துல எந்த தெய்வத்திற்கு வாழ்த்து சொல்வதுன்னு பார்த்தார். அதற்கு முன்னெல்லாம் நூல்கள்ல சொல்லுகிற போது ஒன்று சிவபெருமானுக்கு சொல்லுவார்கள், அல்லது திருமாலுக்கு சொல்லுவார்கள், பிள்ளையாருக்கு சொல்லுவார்கள், முருகனுக்கு சொல்லுவார்கள், இப்படி அருகனுக்கு சொல்லுவார்கள். இப்படி அவர் அந்த போக்க மாத்தினார். ஒரு நாடக நூலில் முதலாக சொல்லுகிற போது பிற பிற தெய்வங்களை எல்லாம் கூப்பிட்டு இங்கு வாழ்த்துவது என்ன பயன்? தமிழே தெய்வமாக கொண்டு வாழ்த்துவோமே, அது ஒரு சைவ சமய புலவரை வேற செய்திருக்கிறார், நாம் அதை பொதுவாக்குவோமே என்று கருதி அவர் தமிழ் தெய்வ வணக்கம்னு வைத்தார். அது அந்த நாடகத்திலே இருந்தது.
அதற்கு பிறகு பள்ளிகளிலையும் கல்லூரிகளிலையும் கல்வி நிலையங்களிலும் கூட்டங்களிலும் அவை நிகழ்ச்சிகளிலும் கடவுள் வாழ்த்து பாடுகிற போது அவரவர்களுடைய விருப்பத்திற்குரிய வகையில் மனம் போனவாறு ஒரு தெய்வத்தை பாடிக்கொண்டிருந்தார். இதுல ஒரு பொதுமை வேண்டும் என்ற கருத்து அறிஞர்களே இருந்தது. அது அப்போது தமிழக அரசுக்கு சொல்லப்பட்டு தமிழக அரசு உடனே இந்த நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கேடில் ஒழுகுங்கிற இந்த பாட்டை இனி எல்லா நிகழ்ச்சிகளிலும் பாடலாம், அது ஒரு தெய்வத்தை வாழ்த்துவதாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னார்கள். இதுல என்ன நாம் கருத வேண்டும் என்றால், வேறு யாரும் எழுதாத ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த குறிப்பை கொண்டுதான் ஒரு உண்மையை நீங்கள் தெளிந்து கொள்ள வேண்டும். பல இடங்கள்ல கேட்கக்கூடிய ஒரு வினாவுக்கு விடை சொல்ல முடியாத சூழலே இருக்கிறது. நான் வகுப்புல மாணவர்களுக்கெல்லாம் அதனை அழுத்தி சொல்லி இருக்கிறேன். ஒரு மொழியில் ஒரு சொல்லு ஒரு பொருளை குறித்து ஒரு சொல்லுக்கு மேற்பட பல சொற்கள் இருக்குமே ஆனால் அதற்கு ஒரு காரணம். ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் இருந்தால் அது அயல்மொழி சொல்லாகவும் இருக்கலாம், அல்லது ஒவ்வொரு சொல்லுக்கும் இடையில பொருள் வேறுபாடு இருக்கவும் செய்யலாம். எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்லுகிறேன், நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம், எழிலி, கொன்மு, கார், கொண்டல் இவற்றுக்கெல்லாம் இடையில பொருள் வேறுபாடு இருக்கு. எல்லாமே மேகத்தை தான் குறிக்கின்றன என்று பொதுவாக சொல்லிவிடக் கூடாது. அது ஒவ்வொரு நிலையில அதற்கு ஒவ்வொரு பெயர். அப்படி அதே போல கடவுள் என்று ஒரு சொல் இருக்கு. திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்துங்கிறார். தெய்வம் என்று ஒரு சொல் இருக்கு. இந்த தெய்வம்ங்கிற சொல்லுக்கு உண்மையான பொருள் என்ன? கடவுள் தானா? அப்படியானா ரெண்டு சொல் இதற்கு. ரெண்டும் வேற வேற சொற்கள், வேறு வேறு பொருளுடைய சொற்கள். இதை நாம அகராதியில குறிக்க முடியாது. குறிக்கணும், குறிக்கல. ஆனால் இப்போது நீங்கள் அதனை பற்றி இந்த வினா கேட்டவரே கூட இந்த தெய்வம் என்ற தலைப்பில் ஒரு ஆய்வு கட்டுரை எழுதலாம். என்ன தெய்வம்ங்கிறது இங்க என்ன பொருள் என்றால், கடவுள் என்பது எல்லாவற்றையும் கடந்து உள்ளே இருக்கக்கூடிய, இட் இஸ் அன் அப்டிராக்ட் மேட்டர். அது ஒரு நுண்பொருள். அது புலப்படாது, கண்ணுக்கு புலப்படாது, பொறிகளுக்கு அகப்படாது. அது எல்லாவற்றையும் கடந்து உள்ள இருக்கு. அதற்கு உருவம் கிடையாது. ஆகவேதான் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்துனார். ஆனா அந்த கடவுளுங்கிற சொல்ல அவர் பயன்படுத்தல, நூலுக்குள்ளார பயன்படுத்த இறைவன் என்று சொல்லியிருக்கிறார். அது என்ன? எல்லாவற்றையும் இருத்தால் தங்கி இருப்பது இறை. இந்த தேநீர் வடிகட்டுறது மாதிரி வடிகட்டிங்கன்னா கடைசியில எல்லாம் போக இந்த தூள் தங்கி இருக்கு. அது மாதிரி எல்லா பொருள்களிலும் தங்கி இருப்பது. அதுதான் கம்பர் சொல்லுகிற போது, சாணிலும் உடன் சதகூரிட்ட கோணிலும் உடன். எங்கப்பா இருக்கிறான் அவனுடைய நாராயணன் என்று கேட்கிறான் இரணியன். அதற்கு மகன் பிரகலாதன் சொல்லுகிறான், சாணிலையும் இருக்கிறான், சாணியில் சதகூரிட்ட கோணிலும் இருக்கிறான். கோன்னு ஒரு சொல்லு இருக்கு. அப்படின்னு என்ன? ஒரு சாண 100 பகுதியா பிரிச்சா வர்றதுதான் கோன். அதுலயும் இருக்கிறான் இறைவன் சொன்ன நாராயணன் இருக்கிறான் என்று சொன்ன. அதனால அப்படி உள்ளார எல்லாவற்றும் இருக்கக்கூடியது, அப்டிராக்டா இருப்பது, நுண்பொருளாக இருப்பதுன்னு எல்லாம் சொல்றது போக, தெய்வம் என்ற சொல்லுக்கு முற்றிலும் வேறுபடும். அது என்ன என்றால், நாம் வைத்து வழிபடுகிற அந்த உருவத்துக்கு பெயர் தான் தெய்வம். பிள்ளையார் ஒரு தெய்வம், முருகன் ஒரு தெய்வம், லிங்கம் ஒரு தெய்வம். இது எங்க இருக்கு எப்படி அப்படின்னு கேட்டா, அந்த சொல்ல கொண்டு போய் அங்க வைங்க. திருக்குறள்ல என்ன சொல்லுகிறது திருக்குறள்? தெய்வம் தொழாள் அப்படின்னா அவ கடவுளை தொழ மாட்டாள்னு நாத்திகராக்கிடாதீங்க. தெய்வம் தொழ கணவனை மட்டும்தான் தொழுவாள், கணவனே தெய்வம், கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அது பிழையான உரை. என்னவென்றால், தெய்வம் என்பது வடிவம். நீங்க எந்த வடிவத்தை வைத்து வழிபட்டாலும் சரி. எத்தனை 12 கை இருக்கலாம், 6 கை இருக்கலாம், அல்லது 4 கைகள் இருக்கலாம், 6 முகம் இருக்கலாம், இப்படியெல்லாம் 4 முகம் இருக்கலாம், 3 முகம் இருக்கலாம், எப்படி பண்ணாலும் இருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் தெய்வங்கள். அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய பேராற்றல் அதுதான் கடவுள், அதுதான் இறை.
அப்படின்னு சொன்னா இது எங்க இருக்கு, எங்க இருந்து எடுத்தீங்க இதை அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்ன நானே கற்பனையாக சொல்லல. யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி மாதொரு பாகனார் வருவார். எந்த ஒரு வடிவத்தை வேண்டுமானாலும் நீங்கள் கொள்ளுங்கள், ஆனால் கொண்டு அவ்வாறு வணங்குகிற போது அங்கு மாதொரு பாகனாகிய சிவபெருமான் வருவான். அதே போல பிற பிற தெய்வம் வரும். அதனால தெய்வத்துக்கு பேரெல்லாம் கிடையாது. அதனால ஒரு அந்த வடிவத்துக்கு பேர். அதே போல இங்க தமிழை கொண்டு வந்து முன்னிறுத்தி ஒரு வடிவமாக ஆக்கி, ஒரு சிலையாக ஆக்கி, ஒரு ஓவியமாக வைத்து வழிபடுகின்ற அந்த நிலையைத்தான் தமிழ் தெய்வ வணக்கம் என்று சொன்னார். அத இந்த கருத்து எங்கிருந்து கிடைத்தது என்றால், தொல்காப்பியத்திற்கு பொருளதிகாரத்துல மெய்ப்பாட்டியல்ல பேராசிரியர் உரை எழுதுகிறார். பேராசிரியர் 14ஆம் நூற்றாண்டுக்காரர். அவர் தெய்வம் அஞ்சல் அப்படிங்கிறதுக்கு எழுதுகிற போது, உரை எழுதுகிற போது, ஒரு பெண் தாய் வீட்டில் இருக்கிற போது இந்த தாயும் தந்தையும் வணங்குகிற தெய்வத்தை வணங்குவார். தெய்வம் உருவம் அந்த உருவத்தை வணங்குவார். பிறகு தான் மணந்து கொண்ட கணவன் வீட்டுக்கு சென்றால் அங்கு எந்த வடிவம் வணங்கப்படுகிறதோ அதனை வணங்குவார். அதே போல தமிழை ஒரு வடிவமாக கொண்டு வணங்குவார். அது தமிழ் தெய்வம் என்று இவ்வாறு பொருள் கொள்ள வேண்டும். இந்த சூழல்ல தான் மொழி காப்பு உணர்ச்சி அந்த கருத்தில் தான் இது தோன்றியது. அதற்கு பிறகு பல்வேறு இடங்கள்ல காளி மாறி எல்லாம் பாரதியார் அதை ரொம்ப அழகா சொல்றார். எவ்வளவோ 1000 தெய்வங்கள் உண்டென்று பேசும் அறிவிலிகாள் அறிவு ஒன்றே தெய்வம். அதுபோல ஒரு தெய்வம் இருக்கிறது என்று கருதலாமே, அதுக்கு ஒருமைப்படுத்தலாமே என்ற கருத்துல தான் தமிழ் தெய்வ வணக்கம் என்று சொன்னார். அதை இப்போது அந்த முதற் பாடலை நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு எழிலுடன் நான் கூட அடிக்கடி சொல்றது வழக்கம். சுந்தரனார் பாடுகிற அந்த அடியில ஒரு பொருள் இருக்கு. கடல் 3 பங்கு, நிலம் 1 பங்கு. அதனால ஒரு பெண் தன்னுடைய உடம்பை போல 3 மடங்கு அதிகமாக உள்ள உடை உடுத்தினால் எழில் ஒழுகும் என்ற கருத்து கூட அதுல இருக்கு. நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு எழில் ஒழுகும் என்று. அதனால அவ்வாறு அந்த அந்த அடியை, அந்த பாட்டை மேலும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதுக்கு அடுத்த பாட்டும் அதுல இருக்கிற பாட்டு மனோன்மணியத்துல அருமையான ஒரு பாட்டு. இப்ப மூவருமாக கண்ணகி, கோவலன், கவுந்தி. அதாவது சொல்லுகிற போது உரையாசிரியர்கள் வரையில இந்த 3 பேருடைய பெயரை சொல்லுகிற போது கோவலன், கவுந்தி, கண்ணகி என்றோ கவுந்தி, கோவலன், கண்ணகின்னு சொல்லல. கண்ணகி, கோவலன், கவுந்தி, இதுதான் வரிசை முறை. அது ஏன் அப்படி அப்படின்னு கேட்டா, இந்த கண்ணகியை மங்கள வாழ்த்து காதையிலிருந்து தொடங்கி சொல்லுகிற போது உள்ளூர அடிகள் ஒரு தெய்வ உணர்ச்சி கொண்டு அந்த பாத்திரத்தை வணங்கக்கூடிய வகையில சொல்லி கொண்டு போகிறார். கோவலனிடம் இல்லாத ஒரு தூய தன்மை, தெய்வீக அருள் கண்ணகியிடம் இருப்பதாக காட்டுகிறார். கவுந்தியிடம் இல்லாத குறைவுடைமை, அன்புடைமை, அருளுடைமை ஆகிய பண்புகள் கண்ணகியிடம் இருப்பதாக காட்டுகிறார். அதுதான் அந்த பாத்திர படிப்பு. பாத்திரத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கிற போது அப்படி பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னு தெரியும். இப்பதான் பார்த்தோம். பீடன்று ஒரு சொல், சிலம்பு உட கொன் ஒரு சொல், 2 சொல்லு 3 சொல்லாச்சு. அடுத்தபடி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். மதுரை மூதூர் யாது எல்லாம் ரொம்ப குறைவாகவே இப்ப சின்மொழி அறிவைன்னு எழுதுற. சிலவாகிய சொற்களை பேசுகின்ற. ஏன் சிலவாகிய சொற்களை பேசணும்? நிறைய பேச போறா. வெடித்து அப்படியே ஆமணக்கு போல சிதறப்போகிறது சொற்கள். அதனால அந்த இடத்துக்கு போவதற்கு முன்னால அதிகமா பேசல. எப்பவுமே பேசிட்டு இருக்கிறவ திடீர்னு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சொற்பொழிவாட்டினா அவ எப்பவுமே இப்படிதாங்க பேசுவான்னு சொல்லிப்பாங்க. ஆனா கண்ணகிக்கு அப்படி இல்லை. பேசாமல் இருந்தார். 1-2 சொற்களிலே தன்னுடைய உள்ள கருத்தை எல்லாம் உணர்த்தி விடக்கூடிய பேராற்றல் அவளுக்கு இருக்கிறது. அந்த நிலையில இருந்து இப்ப கடைசியில பாண்டியனுடைய அவையில போய் பேச போகிறாள். பின்னால வஞ்சி காண்டத்துல பேச போகிறாள். மதுரை காண்டத்தினுடைய இறுதியில பேச போகிறாள். அதெல்லாம் பார்ப்போம். அதனால அங்கிருந்து இதுல இந்த வேளாண் சொற்கள் இதுல வருது பாருங்க. நாடு காண்காதையில அரிகடா, அரிதாள்,
இந்த சொற்கள்லாம் இன்றைக்கு சிற்றூர்கள்ல, தமிழகத்து சிற்றூர்கள்ல இருக்கு. அரிதாள் அப்படின்னா நெல்லை அறிந்த பிறகு இந்த வைக்கோலினுடைய தாழ் கூரா வயல்ல இருக்கும். அது அப்படியே சொனம்பாங்க. அதை தொட்டா அப்படியே கையில தைக்கிறது மாதிரி சொனையா இருக்கும். அதனாலதான் பட்டணத்தார் அதுல போய் படுத்திருந்தாராம். அதாவது துறவின்னா அப்படி இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கதை கூட சொல்லுவது உண்டு. அதனால அந்த தாழ்ல வருத்துகின்ற, உடம்பை வருத்துகின்ற அந்த தாழ், அதுல போய் பட்டினத்தார் படுத்திருந்தார். ஆறும் துறக்கை அரிதறிது பட்டினத்து அடிகளை போலன்னா, எல்லாரும் துறக்கலாம், பட்டினத்தார போல யாரும் துறக்க முடியாது. ஏன் அப்படின்னா பெருசா துறந்தாரு அப்படின்னா, பட்டினத்தாருடைய துறவுக்கு ஏன் அவ்வளவு பெரிய பெருமை என்னவென்றால், நாளாரில் அவரு என்ன சொல்றாரு, பட்டினத்தார் என்ன சொல்றாரு, நான் என்ன பெரிய துறவு, நான் பழகுன ஒரு நாளாறுல கண்ணை கொடுக்க முடியுமா என்னால, நான் என்ன கண்ணப்பனா? அதே போல சொன்ன ஒரு சொல்லுக்காக இளமையை துறந்து விடக்கூடிய திருநீல கண்டனானா என்று அப்படியெல்லாம் சொல்லி, நான் அப்படி ஒன்றும் பெரிய துறவி அல்லம்பாரு. ஆனால் அவர்தான் பெரிய துறவி என்று சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், ஏராளமாக ஈட்டிய பொருளை எல்லாம் தூக்கி வீதியிலே வீசி எறிந்து விட்டு வெளியே துறந்து வருகின்ற போது அவராலும் துறக்க முடியாத ஒன்று, ஓர் உறவு இருந்தது. அதுதான் அவருடைய தாள். 10 பாட்டை படிங்க. அந்த 10 பாட்டுல இருக்கிற பட்டினத்தார் கடைசி காலத்துல பாடிய அந்த 10 பாடல்களை போல வைராக்கியம் நிரம்பிய பாடல்கள் எங்கும் பார்க்க முடியாது. தன்னுடைய தாய் இறந்து போனாள் என்பதற்காக பாடுகின்ற 10 பாடல்கள் ரொம்ப அருமையா. 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்து ஏந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பிற் காண்பேனி நீ அப்படிங்கிறார். அதனால அந்த தாய் வளர்த்ததை பத்தி எல்லாம் சொல்றாரு. அவருக்கும் இந்த பற்று இருந்தது. அதற்கு பிறகு இறந்த பிறகு அந்த பற்றையும் நீங்கி ஊரா ஒரு பெரும் செல்வர், காவிரி பட்டினத்திலே பெரும் செல்வர் அவர் தான். மன்னனை நிகர்த்த ஒரு குடிமை உடையவர். அதனால அந்த மாதிரியான ஒரு நிலையில கண்ணகி, கோவலன், கவுந்திய 3ஆவதாக சொன்னதற்கு காரணம் இருக்கு. அவ்வாறு இவர்கள் மூவரும் புறப்பட்டு போகிறார்கள். பேரியாற்று அடைகரை நீரில் கேட்டாங்க. இந்த இலக்கியத்திலும் சங்க இலக்கியத்திலும் தான் நீரில் என்பதற்கு தண்ணீர் என்று மட்டும் பொருள் இல்லாமல் தண்ணீரின் பண்பை குறிக்கின்ற நீர்மை, அத்தகைய தன்மையில் என்ற பொருளில் இந்த சொல் இடம்பெறும். அது அகராதியில கூட அப்படி எழுதணும். நீர், நீர்மை, நீர் என்றால் இத்தகைய பண்பு என்று எழுதணும். தண்ணீருக்குள்ள ஒரு பண்பு, எந்த வெம்மையும் குறைத்து விடுகின்ற தன்மை என்று எழுதணும். கேட்டாங்கு ஆர்வ நெஞ்சமுடு அவலம் கொள்ளா. அவ்வாறு உறவு உழைப்புலி கொடித்தேர் உறவோன் குற்றமுடு மழைக்கரு உயிர்க்கும் அழல்கள் அட்டில் ஆங்காங்கு வேள்வி சாலைகள் நிரம்ப இருக்கின்றன. போன வகுப்பிலே பார்த்தோம், சோழ நாட்டில் நிரம்ப வேள்வி சாலைகள் இருந்தன. பாண்டி நாட்டில் அதைவிட மிகுதியாக இருந்தன. பலியாக சாலை முதுகுடுமி பெருவிடுதியை பார்த்து நெட்டிமையார் என்ற புலவர், எதற்கையா இவ்வளவு வேள்வி சாலைகளை எழுப்பி இருக்கிறாய்? உன்னுடைய நாட்டில் வேள்வி தூணங்கள் இவ்வளவு நிற்கின்றனவே, இதனை விட்டு மழை நீரை தடுத்து நிறுத்தி பயன்படக்கூடிய நெறியை பேணுக என்று சொல்லக்கூடிய நிலையை நாம் பார்த்தோம். அவ்வாறு அதையெல்லாம் கடந்து மஞ்சு சூழ்மலையும் ஆன தோன்றும். ஆவுதி நெரும் புகை, வேள்வி குண்டத்திலிருந்து எழும்புகின்ற புகையானது மேலே சென்று அப்படியே முயல்களைப் போல மலையை சூழ்ந்து தோன்றும் என்று சொல்லி 146 அடி வரையில அதை காட்டினார். அதற்கு பிறகு மங்களமறையோர் இருக்க என்றியும், அப்படி வேள்வி செய்யக்கூடிய மங்கள மறையோர், சிலப்பதிகாரத்துல 2 செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வேள்வி செய்யக்கூடிய அந்தணர்களை மிக மதிப்போடு போற்றுகிறது சிலப்பதிகாரம். அதற்கு பிறகு அதே போல மறைநூல் வழுக்கத்து அந்தணாளர் உறைவதி அப்படின்னு ஒரு தொடர் வரும். வேத வேள்வியை செய்கின்ற நெறியிலிருந்து மாறி போன மறையோர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தமக்கு ஓதிய அந்த நெறியில் வாழாமல் பிழை செய்து வாழக்கூடிய அந்தணர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த ஊர்ல அந்த மறையோர் வாழக்கூடிய இடத்துல வாழ மாட்டார்கள். ஊருக்கு புறம்பே மறைநூல் வழுக்கத்து மறையோர் உறைபதி, அவர்கள்
இருக்கக்கூடிய இடம் ஊருக்கு புறம்பான இடம். அதனால மங்கலமறையோர் இருக்கை, அதுதான் அதை அகரம் என்று சொல்லுவது இந்த காலத்து வழக்கம். அன்றியும் பரப்பு நீர் காவிரி பாவைதன் புதல்வர், எல்லாம் தமிழ்நாட்டு சோழ நாட்டு மக்கள் எல்லாம் காவிரியினுடைய மக்கள். செல்வ செவிலி என்று வளர்ப்பு தாய், காவிரி தான் வளர்ப்பு தாய், செல்வ செவிலி என்று சொல்லுவது வழக்கம். பரப்பு நீர் காவிரி பாவைதன் புதல்வர், இறப்போர் சுற்றமும் புறப்போர் கொற்றமும் உடவிடை விளைப்போர் பழவிரல் ஊர்களும். எல்லாம் அந்த ஊர்கள் எல்லாம் பார்த்தா இறப்போருக்கு சுற்றமாக இருப்பவர்கள் இருப்பார்கள். புறப்போருடைய குற்றம் எங்கிருந்தாலும் சிறப்பாக பேசப்பெறும். அதே போல உழவிடை விளைப்போர், 3 பேரை சொல்றாரு இந்த இடத்துல. ஒன்று இரவலர்கள். இந்த இரவலர்ங்கிற அந்த பெயரை ரொம்ப இப்போது கேவலமாக நம்ம பேசுறோம், மதிப்பு குறைவா பேசுறோம். அவன் பிச்சைக்காரன் என்று சொல்லுவோம். அப்படி ஒரு பொருள் இல்லை. இரவலன் என்று சொல்லுகிற அந்த சொல்லிலே கூட வேறு ஒரு வகையான நுட்பம் இருக்கிறது. அத புறநானூற்றுல சொல்றார். எங்கோர் இருந்த கம்பலை மூதூர் உடையோர் போல விடையின்றி குறுகி செம்மண் நாளவை அண்ணாந்து புகுதல் எம்போல் வாழ்க்கை இரவலர் குறித்தேன். என்ன பொருள்? அரசனுடைய அரசவைக்குள்ளார மற்ற யாராக இருந்தாலும் கேட்டுதான் உள்ளார போகணும். வாயில் காவலன் அரசவை பார்க்க வேண்டும், இப்போது அனுமதி இல்லை, போகும், அவ்வளவுதான், போயிடுவாங்க. ஆனால் யாருக்கு மட்டும் அந்த தடையே இல்லை என்றால் இரவலர்களுக்கு தடை. பரிசில் விரும்பி அரசரை பார்க்க வரக்கூடிய இரவலர்களுக்கு தடை இல்லை. அதுதான் சொல்றாரு. எங்கோன் இருந்த கம்பலை மூது, கம்பலைன்னா ஆரவாரம், தண்ணீரும் கம்பலையுமா வந்தான்னு சொல்றோம்ல. எங்கோன் இருந்த கம்பலை மூதூர் உடையோர் போல, அந்த ஊருக்கே சொந்தக்கார மாதிரி வர்றான் அவன். உடையோர் போல விடையின்றி குறுகி, விடை கேட்காமல உள்ளார போய் விடையின்றி குறுகி செம்மண் நாளவை அண்ணாந்த புகுதல், தலை எடுத்துட்டு போறான், ஒளிஞ்சு கிழிஞ்சு போற வழக்கமே இல்லை. அது கல்வி கற்றவனுக்காக வந்த சொல்லது, கலையில் மேம்பாடுற்ற கலைஞனுக்காக வந்து சொல் அந்த இரவலன்கிற சொல்லு. அது பின்னால ஒரு டீகிரேடேஷன், ஒரு இழிபொருள் பேர் வந்துருச்சு. அது அதனுடைய தன்னிலை இறங்கிட்டு அப்புறம்தான். ஆனாலும் கூட பிச்சையாண்டின்னு பேர் வைக்கிறாங்க. என்ன பொருள் என்றால், இறைவனே அவ்வாறு அதனை ஏற்றுக்கொண்டதுனால, பிச்சை கேட்பவனாக வந்ததுனால, பிச்சாடனராக வந்ததுனால பிச்சையாண்டின்னு பேர் வச்சாங்க. அது பிற்காலத்து வழக்கு அதெல்லாம். அதனால இரவலருங்கிற சொல்லுக்கு சங்க இலக்கியத்துல பிச்சைக்காரர் என்று யாரும் பொருள் எழுதிவிடக்கூடாது. பரிசிலர்னு எழுதணும் அதுக்கு பொருள். இரவலர் என்றால் பரிசிலர், பரிசில் வேண்டுவோர் என்று பொருள். அதுல ஒரு பெண், ஒரு அம்மா பாடினாங்க பாருங்க, அட நீ பரிசு கொடுக்காட்டி போயா, எத்திசை செல்லிதும் அத்திசை சோரேன். எவ்வளவு கம்பீரம் ஔவையார். போயா நீ பரிசு கொடுக்காட்டி எந்த திசைக்கு எந்த திசையில போனாலும் எனக்கு சோறு கிடைக்கும், ஏன் என்னுடைய கல்வி எத்தகையது என்று ஔவையார் இருமாந்து சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதனால ஊரிடையே அவ்வாறு மங்கலமறையோர் இருக்கை என்றியும் பரப்பு நீர் காவிரி பாவைதன் புதல்வர், இறப்போர் காவிரி என்று எழுதணும், காவேரின்னு எழுதக்கூடாது. ஒரு காலத்துல கும்பகோணத்துல இருந்து ஒரு இதழ் நடந்தது, காவேரின்னு பேர் வச்சாங்க. காவிரி என்று தானே வைக்கணும், காவேரி என்று வைத்தீர்களேன்னு அந்த ஆசிரியரை கேட்டபோது எங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதாங்கன்னாரு. அது வெளியில தான் காவேரி என்று வரும். அத நம்ம காணல் வரியில பார்த்தோம். திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோல் அது ஓச்சி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழை காவேரி. அது விழி வேற்றுமையில அவ்வாறு வரும். மங்குல்வானத்து மலையில் தோன்றும். அந்த அதே போல கரும்பை காய்ச்சுகின்ற ஆலையிலிருந்து புறப்படுகின்ற புகையும் மேலே முகில் போல மலையிடையே சென்று தோன்றும். அப்படிப்பட்ட காவிரி நாட்டை கடந்து அவங்க போய்கொண்டிருக்கிறார்கள். அதுக்குள்ளே போகிறாங்க. எங்க வந்திருக்கிறாங்க இப்பன்னு கேட்டா, ஊரிடையிட்ட நாடுடன் கண்டு பலவேறு ஊர்கள், குறும்பல்லூர் நெடும் சோனாடு என்று பட்டினப்பாலை சொல்லும். காவதம் அல்லது கடவாராய், ஒரு நாளைக்கு ஒரு காவம் தான் நடப்பது. அப்ப சோழ நாடு எத்தனை காதம்? அந்த காலத்துல 24 காதம் சோழ நாடு.
என்ன கம்பன் பாடுகிறான், காதம் 24 ஒழிய காதம் 24 ஒழிய காசினியும் ஓதக்கடல் கொண்டு ஒழித்ததோ, கொல்லிமலை தேன் சொரியும் கொற்றவா நீ முனிந்தால் இல்லையோ எங்களுக்கு இடம். அதாவது இந்த புலவர்களுக்கு இருந்த ஒரு செம்மாப்பு, அந்த கல்வியினால் இந்த செருக்கு மேம்பாடு அந்த மொழியில எப்படி வெளிப்படுத்து பாருங்க. காதம் 24, இந்த 24 காதத்தை தவிர எனக்கு பாடுறதுக்கு இடம் இல்லாமலா போச்சு இந்த உலகத்துல, போயா நீ, உன்னுடைய தயவு எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு கம்பர் சோழனுடைய அரசவை நீங்கியதாக ஒரு கதை உண்டு. அதனால அவ்வாறு அதே போல நாயன்மார்களிடத்தில் இருக்கக்கூடிய துணிவும் அதே போன்றதுதான். அதை பின்னால பேசுவோம். அந்த கரும்பாலை புகையெல்லாம் படர்கின்ற ஊரிடையிட்ட நாடுடன் கண்டு காவதம் அல்லது கடவாராகி பன்னாள் தங்கி, அப்படி பல நாள் தங்கி தங்கி போகிறார். அப்படி போகின்ற ஒரு நாளில் ஒரு நாள் அப்படி செல்லுகின்ற நாளில் ஒரு நாளில் என்ன ஆயிற்று, அங்கதான் ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. அதுதான் அது வரையில பார்த்தோம், இப்ப தொடர்ந்து பார்ப்போம். ஆற்றுவி அரங்கத்து, அதாவது வி என்றால் மறைக்கிறது, ஆற்றை மறைக்கின்ற ஒரு மண்டபம். ஆற்றுவி அரங்கத்து வீற்று வீற்றாகின்னு வேறுபட குரங்கமை உடுத்த மரம்பையில், குரங்குன்னு இந்த இடத்துல விலங்கை குறிப்பதல்ல, வளைவுன்னு பொருள். வளைந்து ஆங்காங்கே கிளையும் கொப்புமாக பறந்து நிற்கக்கூடிய மரங்கள் மறைத்து நிற்கின்றன. அந்த அடுக்கத்து மலையை மரங்கள் மறைத்திருக்கின்றன. மரங்கள் ஓங்கி நிற்கக்கூடிய இடம். அந்த இடத்தை வானவர் உரையும் பூனாறு, வானவர்கள் எல்லாம் அந்த சோலையில தங்கி இருப்பார், அந்த மரம்பையில் காணத்தில் தங்கி இருப்பார். ஒரு சிறை பட்டினப்பாக்கம் விட்டனர், இப்ப பட்டினப்பாக்கத்தை கடந்தார்கள் என்று. இந்த பட்டினப்பாக்கம்ங்கிறது அப்ப எங்க இருக்கு, வரலாறு இதெல்லாம் எழுதியிருக்கணும். இந்த பட்டினப்பாக்கம்னு சொல்றாரு, இது எந்த பகுதியில இருந்ததுன்னு கேட்டா காவிரி பட்டினத்துல ஒரு பட்டினப்பாக்கம் இருக்கு. அங்கே இருந்து தொடர்ந்து நடந்து போய்கொண்டே இருக்கக்கூடிய காலத்தில் சோழ நாட்டு காட்சிகள் எல்லாம் காட்டி பட்டினப்பாக்கம் விட்டனர்னா உறையூருக்கு வந்துட்டாங்க. ஒரு அதாவது உறையூர் தாண்டி வருகிறார்கள். அவர்கள் செல்லுகின்ற வழியெல்லாம் சரியாக சொல்லப்படும். அப்படி செல்லுகின்ற காலத்து பட்டினப்பாக்கம் விட்டனர் நீங்கா திரும்பெயர் ஐவர் ஒருங்குடன் இட்ட இளங்குழி சிலாதலம் மேலிருந்து அருளி பெருமகன் அதிசயம் பிறளா வாய்மை தருமம் சாற்றும் சாரணர் போன்றார். அப்ப சாரணர்கள் வருகிறார்கள். சாரணர்கள்னா வான்வழி செல்லக்கூடியவர்கள். சமண சமயத்துல நிரம்ப இந்த மறைநூல்களை எல்லாம் கற்ற, அருகனை தொழுகின்ற, வானிலே இயங்குகின்ற ஆற்றலுடைய அவர்களைத்தான் சாரணர் என்று சொல்லுவது வழக்கம். இந்த சாரணர் 8 வகைப்படுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள தலசாரணர்னு ஒருத்தர், அவர் ஆங்காங்கு தரையில இயங்குகிறவர். சலசாரணர்னு ஒருத்தர், அவர் தண்ணீர்ல இயங்குகிறவர். பலசாரணர்னு இருக்கு, அவர் எல்லாவற்றிலும் இயங்கக்கூடியவர். புட்பசாரணர் என்றால் மலர் கொண்டு தூவி செல்லக்கூடியவர். தந்து சாரணர் என்பவர் ஆங்காங்கு தங்கி இருந்து செல்பவர். சதுரங்குல சாரணர் எல்லா இடங்களையும் அறிந்தவர்கள். சங்க சாரணர் கூட்டமாக போகிறவர்கள். ஆகாச சாரணர் ஆகாய வழியாக போகிறது. அவர்களை பத்தி தான் இங்க பேச்சு. அவங்க பெரும்பெயர் ஐயர் ஒருங்குடன் இட்ட ஐயர்ங்கிற சொல்லு இங்க யாருக்கு வருது, பெரும்பாலும் இந்த ஐயர் என்ற சொல்லை யாருக்கு வியக்கத்தக்க மேன்மை உடைய சான்றோர்களுக்கு தான் இந்த ஐயர் என்ற சொல்லை வழங்குவார்கள். வியப்பாகுங்கிறது சொல்லுவார்கள். அதனால ஒரு நூற்பா எப்படி இருக்கு பாருங்க, வியப்பாகும், அவ்வளவுதான் ஒரு நூற்பா. பாருங்க அந்த சொல்ல இப்பவும் நான் எங்க பாக்குறேன்னு கேட்டா, இந்த வியப்போடு முழுக்க வியப்போடு அந்த சொல் யாருக்கிட்ட வருதுன்னு பார்த்தா குழந்தைகள்கிட்ட தான் இருக்கு. அவ்வளவுதான். அதனால ஐயர் என்றால் வியப்புக்குரிய பெருமக்கள் என்று பொருள். ஐயர் பெரும்பெயர் ஐயர் ஒருங்குடனிட்ட சமண பெரியோர் இளங்குழி சிலாதலம் சிலை
கற்பலகை, கல்லாலிட்ட இருக்கை, இலங்கு ஒளி, அது கிரானைட் மாதிரி இருக்கு. அதான் இலங்கு ஒளி சிலாதலம். பளபளவென்று சலவை கல்லால் அமைந்த ஒரு இருக்கை. அதன் மேலே இந்த சாரணர்கள் அமர்ந்து பெருமகன் அதிசயம் பெறலாவாய்மை தருமம் சாற்றும் தெய்வீக அதிசயத்தை எடுத்து சொல்லுகிறார். அந்த அதிசயமே 3 வகைப்படும். அது சகசாதி அதிசயம், கர்மஷயாதி அதிசயம், தெய்வீகாதி அதிசயம்னு பேர். இது தெய்வத்தால் ஏற்படுகின்ற அதிசயம். அது சாரணர்கள் இந்த சிலாதலத்தின் மேலே உட்கார்ந்து மற்றவர்களுக்கு உணர்த்துகிறார்கள். அவர்கள் பேசுவதாக இல்லை, அவர்கள் வழியாக அந்த அருகன் பேசுகிறான். இது அருகன் யாரு அப்படின்னு கேட்டா, எல்லா பண்புகளும் நிறைந்த ஒன்றிற்குத்தான் அருகன் என்று பெயர். அப்படி ஒரு ஆள் கிடையாது, ஒரு தனிப்பட்ட ஒரு தெய்வம் இல்லை. அருகன் என்பது ஒரு நிலை என்று எழுதினார்கள் அந்த சமண சான்றோர். அதனால மிகப்பெரிய அறிஞர்களாக அவர்கள் விளங்கினார்கள். சாரணர்களை ஒத்த அறிஞர்கள் தமிழ்நாட்டுல சமண முனிவர்கள் இருந்தார். ஒரு காலத்துல ஹர்ஷ சக்கரவர்த்தி வடநாட்டுல பீகார்ல நாலந்தா பல்கலைக்கழகம் என்ற ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவினான். அந்த காலத்துல ஒரு பல்கலைக்கழகம், அதற்கு ஒரு பெரிய அத்தியட்சகர் என்று சொல்லக்கூடிய வேந்தர் வேணும். எல்லா கலைகளிலும் வல்லவராக, குறிப்பாக மொழிநூல் புலமை மிக்கவராக, சமய தத்துவ ஆராய்ச்சியில் தேர்ந்தவராக ஒருத்தர் வேணும். உடனே தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் 5 தேர்ந்தெடுத்து, நீங்கள் இந்தியா முழுமையும் சுற்றி வாருங்கள், சிறந்த அறிஞர் ஒருவரை அழைத்து வாருங்கள் அப்படின்னு அனுப்பிச்சான். அவர்கள் நாடெங்கு சுற்றி கடைசியில காஞ்சிபுரத்துக்கு வந்தாங்க. காஞ்சிபுரத்துக்கு வந்த பிறகுதான் அங்க பார்த்தாங்க, அங்கு இருந்த பௌத்த பள்ளி. அந்த பௌத்த பள்ளியில ஒரு பெரியவர் இருந்தார். அவரை பார்த்து அவர்தான் துணைவேந்தராக வர வேண்டும் என்று அழைத்துக் கொண்டு, அவர் தன்னுடைய தேவை இருக்கிறதே என்று கருதி அவர்கள் சென்று அங்கு பணியாற்றினார்கள் என்பது வரலாறு. அவர் காலம் முடிஞ்ச பிறகு அடுத்தவரை தேடிட்டு மறுபடியும் குழு போச்சு, இந்தியா முழுவதும் அலைஞ்சு கடைசியில் அதே காஞ்சிபுரத்துல இருந்து இன்னொரு ஆளை தேர்ந்தெடுத்தாங்க. அதனால ஆச்சாரிய திக்னாகர், ஆச்சாரிய தர்மபாலன் என்று அவங்களுக்கு பேரு. முதல்ல போனவர் திக்னாகர், அடுத்தபடி போனவர் தர்மபாலன். இது பௌத்தர்கள். அதே போல சமண சமயத்து அறிஞர்களும் நிறைய இருந்தாங்க. இவர்களை எல்லாரையும் பற்றி அகநானூற்றுல ஆடா படிவத்து ஆன்றோர் என்று சொல்லுவார்கள். அவர்கள் நீராடுகின்ற வழக்கம் அவர்களிடத்து இல்லை. ஏன்னா காட்டிலே திரிவார்கள், மலையிலே கிடந்து படுத்திருப்பார்கள், மழையிலே நினைவார்கள். அதனால அவர்கள் தனியாக குளிப்பது என்பதில்லை. அங்கு சென்று சில சிற்றுயிர்களுக்கு கேடு விளைக்கக்கூடிய எந்த செயலிலும் ஈடுபடுவதில்லை. அதை பின்னாடி சொல்ல போறார் இந்த பகுதியில. பண்டை தொல்வினை பாருகை என்றே, பழைய வினைகளை எல்லாம் நீங்கள் நீக்குக, பாருக, கெடுக, அந்த வினைகளை நீங்கள் கெட்டொழிக்க என்று கண்டறி கவுந்தியோடு காலுற விழுந்தோர் அந்த சாரணர்களை என்ன சொன்னார்கள்? சாரணர்கள், வினையை கெடுத்துக் கொள்ளுங்கள், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வினையை கழித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் அருள் செய்ய, அவர்களுடைய காலிலே விழுந்து கவுந்தி முதலானோர், கவுந்தி, கோவலன், கண்ணகி ஆகிய 3 இங்கே விழுந்து வணங்கினார். வந்த காரணம் இந்த இடத்துல ஒரு செய்தி நுணுக்கமாக சொல்லப்படுது. வந்த காரணம் வயங்கிய உள்கை சிந்தை விளக்கில் தெரிந்தோராயும். இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியும் சாரணர்களுக்கு. எதுக்கு வந்திருக்காங்க? மதுரைக்கு போறதுக்காக வர்றாங்க. மதுரைக்கு எதுக்கு போகணும்? கோவலன், கண்ணகி 2 பேரும் மதுரைக்கு போறாங்க. கோவலன் இழந்த பொருளை ஈட்டுவதற்காக மதுரைக்கு போகிறான். இதையெல்லாம் சாரணர்கள் உணர்கிறார்கள், அவர்களுக்கு தெரியுது. அவருடைய உள்ளத்துல இந்த குறிப்பெல்லாம் புலப்படுகிறது. ஆனால் வந்த காரணம் வயங்கிய விளங்கிய கொள்கை சிந்தை விளக்கில் தெரிந்தோராயினும், அவங்களுடைய சிந்தையிலே தெரியுமாயினும் கூட ஆயினும், ஆனாலும் ஆர்வமும் செற்றமும் அகல நீக்கிய வீரனாகலின் விழுமும் கொள்ளான்.
ஆனா ஆர்வம் பற்று கிடையாது, யார் மேலேயும் ஆர்வம் கிடையாது. அதே போல யார் மேலும் கோபம் வெறுப்பு கிடையாது. அவ்வளவு நடுவு நிலைமை இருப்பவர்களுக்கு தெரியும் உள்ளத்துல இவங்க இந்த காரணம் பற்றி வந்திருக்கிறார்கள், மதுரைக்கு போகிறார்கள், அங்கு கோவலன் கொலைப்பட போகிறான், கண்ணகி துன்புற போகிறாள், எல்லாம் தெரியும் அவர்களுக்கு. இருந்தாலும் அவற்றை எல்லாம் விழுமும் கொள்ளார். அதெல்லாம் எடுத்து அந்த செய்திகளை அவர்கள் சொல்லவில்லை. இதுக்கு பேரு அவதி ஞானம். முற்பிறப்பின் நிகழ்ந்தவற்றை எல்லாம் அறியக்கூடிய அவதி ஞானம் பெற்ற இந்த சான்றோர்களுக்கு இவ்வாறு தெரிந்தது. ஆர்வம் செற்றும் அகல நீக்கிய வீரனாகலின் விழுமம் கொள்ளான் இவர்களுடைய. அதனால அந்த சாரணன் அருள் செய்த அந்த சாரணனுக்கு இவர்கள் படப்போகிற துன்பத்தை பற்றி எல்லாம் கவலை இல்லை. அதை பற்றி ஏதும் துன்பத்திற்கு அவன் துன்புறவில்லை. அவ்வாறாக கண்டறி கவுந்தி, இந்த ஆற்றல் கவுந்திக்கு கிடையாது. அது எதையும் கண்ட பிறகுதான் உணர்ந்து கொள்வார் கவுந்தி. வரக்கூடியதை முன்னரே அறியக்கூடிய ஆற்றல் சாரணனுக்கு உண்டு, கவுந்திக்கு இல்லை. கழிவரும் சிறப்பில் கவுந்தி காணாய் ஒழிகன ஒழியாது ஊட்டும் வல்வினை. இந்த இடத்துலதான் செய்யணும். அதாவது பின்னால வரப்போறத குறிப்பாக சாரணர்கள் சார்பாக ஒரு சாரணன் சொல்லுகிறான். கழிவரும் சிறப்பில் கவுந்தி காணாய், சிறப்புடைய கவுந்தியே. கழி என்பது உரிச்சொல். மிக்க சிறப்பை உடைய கவுந்தி அடிகளே ஒழிகன. ஏன் இந்த கவுந்தி அடிகள்னு சொல்லுகிற போது சமண சமயத்துல பெண்களுக்கு முத்தி உரிமை கிடையாது. பெண்களும் அதற்கு பிறகு அடுத்தடுத்த பிறவிகள்ல ஆண்களாக வந்துதான் அவங்க முத்தி அடையலாம் என்ற ஒரு கருத்து சமண சமயத்துல இருந்தது. புத்தர் தொடக்க காலத்துல பெண்களை துறவிகளாக ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டார். புத்தருடைய தாயே அங்கிருந்து வந்து நான் துறவியாக வேண்டும் என்று கேட்டபோது கூட அவர் முதல்ல அனுமதிக்கல. அதனால பெண்களை பொறுத்தவரையில் துறவுக்குரியவர்களாக அவர்கள் கருதவில்லை. அப்படி துறவு ஏற்றாலும் கூட அவர்கள் முக்தியை பெறுவதற்கு உரியவர்கள் இல்லை என்பது சமண நூறு கருத்து. கவுந்தி காணாய் ஒழிகன ஒழியாது ஊட்டும் வல்வினை. அது கழுவப்படாதது அந்த வல்வினைங்கிறது. அடியேன் செய்த வல்வினையெல்லாம் கழியுமாறு காட்டுகன்னு சொல்லுவார் மாணிக்கவாசகர். அதனால அடியேன் செய்த வல்வினைகளை எல்லாம் நீ நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வார். அதுபோல அது நீக்க முடியாது, மற்றவர்கள் தாமே நீக்கிக் கொள்ள முடியாது. அருமையாக திருக்குறள் உரையில சொல்லுவார்கள், நல்வினை தீவினை ரெண்டும் விலங்குதான், ரெண்டையும் அனுபவித்துதான் ஆகணும். நல்வினை என்பது பொன் விலங்கு, தீவினை என்பது இரும்பு விலங்கு, அவ்வளவுதான். ரெண்டும் கையை பிணிப்பதுதான். அதுபோல ஊழ்வினை என்பதும் உயிரை பிணிப்பது. இட்ட வித்தின் எதிர் வந்து எய்தி, விதை போட்டா அது முளைச்சு வந்து அதனுடைய பயனை காட்டித்தான் தீரும். ஒட்டுங்காலை ஒழிக்கவும் ஒண்ணா, அத கைவிட்டு விட முடியாது. கடுங்கால் நெடுவெளி இடும் சுடர் என்ன ஒருங்குடன் இல்லா உடம்பிடை உயிர்கள். கடுங்கால் கடுமையான காற்றுல ஒரு விளக்க கொளுத்தி வச்சா நெடுவெளி இடும் சுடர் என்ன ஒருங்குடன் இல்லா உடம்பிடை உயிர்கள். உயிர் வந்து உடம்புல தங்கிறது இல்லை, அது ஓடி போயிடும். எது போல ஓடி போயிடும்? நல்ல காற்றுல ஏற்றி வச்ச விளக்க அணிந்து போவது போல அது போல போய்விடும். அறிவன் அறவோன் அறிவு வரம்பு இகன்றோன். இந்த நிலையில யாரை தொழ வேண்டும்? இந்த வினையை நீக்கிக் கொள்வதற்கு அருக நிலை அடைந்த ஒருவனை தொழ வேண்டும். யாரவன்? அறிவன், அறிவாற்றல் உடையவன். அறவோன், தருமன். அறிவு வரம்பு இகந்தோன், எல்லையற்ற பேரறிவுடையவன், பேரறிவாளன் என்று சொல்லுவார். பேரறிவாளன் திரு என்பார் திருவள்ளுவர். செறிவன், செறிவன் என்பதற்கு சலிப்பற்றவன், சினேந்திரன், சித்தன், எதையும் சாதிக்கக்கூடியவன், பகவன், பகுத்து உணரக்கூடிய ஆற்றல் உடையவன், தரும முதல்வன், தலைவன், தருமன், பொருளன், புனிதன், புராணன். புராணன் என்றால் பழமையானவன்,
சினவரன் தேவன் சிவகதி நாயகன், சிவகதி நாயகன் பரமன் குணவதன் ஒளியோன், அதாவது பரத்தில் ஒளியோன். பரம் என்றால் நில உலகை கடந்த நிலை என்று 8 வகையாக இருக்கக்கூடியவற்றை பல வகையாக பெருக்கி பேசுகிறார். வினைகளை வென்றோன் 8 வகைப்படுவர் என்று சமண நூல் சொல்லும். அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்களை எல்லாம் எடுத்து சொல்லுகிறார். 8 வகை வினைகளையும் நீக்கியவர்கள் இவர்கள். 8 வகை வினை என்ன? ஞானாவரணீயம், அறிவை பாதிக்கக்கூடிய வினை. தரிசனாவரணீயம், காட்சியால் அறியக்கூடியது. வேதனீயம், ஆப்த வாக்கியம் அல்லது பொன்மொழிகளால் அன்றோர் முடிகளால் அறியக்கூடியது. மோகனீயம், ஆசையுற்று கற்றுக்கொள்வது. ஆயுஷ்யம், ஆயுட்காலம் முழுவதும் அறிவது. நாமம், சொல்லால் அறிவது. கோத்திரம், பிறப்பால் அறிவது என்று 8 வகையாக வினைகள் ஒருவனை தொடரும். இந்த 8 வகை வினைகளையும் நீக்கிக் கொள்வதற்கு இறைவனை தொட வேண்டும் என்ற அந்த கருத்தை, அருகனை தொட வேண்டும் என்ற கருத்தை இங்கு சொல்லி முடித்தார். அதற்கு இத திருவள்ளுவர் என்ன செய்தார்? என் குணத்தான், என் குணத்தான் தாளை வணங்காத்தாரை. 8 குணம் இறைவனுக்குன்னு 8 குணம் இருக்கு. என்னென்ன குணம் அது என்றால், தன் வயத்தனாது, அவனை யாரும் கட்டுப்படுத்த முடியாது இறைவன், அது அவனே தான் அவனுக்கு எல்லாம். அடுத்தது தூய உடம்பினாதல், அது மாசு மறுவற்ற உடம்பு, எந்த உடம்பையும் அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். இயற்கை உணர்வின். அடுத்தது முற்றும் உணர்ந்தவன், இயல்பாகவே பாசத்திலிருந்து நீங்கியவன். பேரருள் உடையவன், முடிவில் ஆற்றல் உடையவன், வரம்பில் இன்பம் கொண்டவன் என்று 8 பண்புகளை எண்குணத்தான் என்று சொல்லுகிறார். அதே கருத்தை தான் இங்க சமண நூலும் சொல்லுது. இதை பற்றித்தான் கருதி திருவள்ளுவரும் ஒரு சமணர் தான் என்று பலரும் சொல்லுகிறார்கள். திருக்குறளுக்கு அவ்வாறு சமண நூல் பதிப்பு கூட, சமண சமயத்தினுடைய பதிப்பு கூட வந்திருக்கிறது. அவர் சொல்ற தத்துவன், சாதுவன், சாரணன், காரணன். அந்த முழுமுதலுக்கு, அவர்கள் கண்ட முழுமுதலுக்கு, பேரறிவாளனுக்கு என்னென்ன பெயர்கள் இருக்கு? தத்துவன், அது மெய்ப்பொருள்னு சொல்லணும். இப்ப தத்துவங்கிற சொல்லியாச்சு. தத்துவம் என்று தகைமையாகும் என்பார் ஆண்டாள். தத்துவம் என்பதற்கு என்ன பொருள் என்றால், தன்னுள்ளே இருப்பது என்று பொருள். தன்னுள்ளே இருப்பதை அறிதல், அதுதான் தத்துவம். அதை மெய்யுணர்தல் வள்ளுவர். அருமையான ஒரு அதிகாரம் மெய்யுணர்தல்ங்கிற அந்த 10 குறட்பாக்கள்ல சொல்லப்படாத மெய்ப்பொருளியலே கிடையாது. தத்துவன், சாதுவன், சாரணன், சாரணன் என்றால் வான்வழி திரியக்கூடியவன். காரணன், எல்லாவற்றுக்கும் அடித்தளமாக இருப்பவன். சித்தன், அட்டமா சித்திகளில் வல்லவன். பெரியவன், செம்மல், திகழொளி, இறைவன், குறவன், இயல்குணன், எம்கோன், குறைவில் புகழோன், குணப்பெரும் கோமான், சங்கரன். சங்கரன் என்றால் அழிவு செய்பவன், சங்கார குணமுடையவன் என்று ஒரு பொருள். இன்னொரு பொருள் நலம் தருபவன் என்று பொருள். இங்கே நலம் தருபவன் என்று பொருள். சங்கரன் நலம் தருபவன். ஈசன், சுயம்பு என்றால் தானே தோன்றியவன். அருள்முனி, பண்ணவன், எண்குணன், பாத்தில்னா பகுத்தறிவுதல், பழம்பொருள், பாத்தில் பழம்பொருள், விண்ணவன், வேத முதல்வன், விளங்கொளி ஓதிய வேதத்து ஒளிகுறி நல்லது. இப்படி பல வகையாக போற்றப்படுகின்ற தெய்வத்தினுடைய ஒளியை பெற்றால் அல்லது போதாறு பிறவி பொதியறையோர். அதாவது பிறவி என்னும் சிறைக்குள்ளே கிடக்கக்கூடிய நிலை போக வேண்டும் என்றால் இந்த சாதுவன், தருமன், சாரணன் என்று சொல்லப்படுகின்ற அருகனை வணங்க வேண்டும் என்ற அந்த கருத்தை அந்த சாரணர்கள் சொன்னவாறு உணர்ந்து கௌதிப்ப அதனை எடுத்து விளக்கி பேசுகிறார். சாரணர் வாய்மொழி கேட்டு தவமுதல் காவுந்தியும் கைதலை மேற்கொண்டு, கையை தலைமையிலே வைத்துக் கொண்டு, ஒரு 3 அவித்தோன் ஓதிய ஞானத்து 3ஐயும் அவித்தவன்.
அது யாரு? மூன்று எதை நீக்கியவன்? காமம், வெகுளி, மயக்கம். இந்த மூன்றையும் நீக்கியவன் அருகன். காம வெகுளி மயக்கங்களை. இந்த இடத்துல காமம்ங்கிற சொல்லுக்கு இரண்டு பொருள். கமம் நிறைந்தியலும் என்பது தமிழாசான் தொல்காப்பியன் தந்த பொருள். கமம் நிறைந்தியலும், நிறைவுக்கு பேரு. கமம் சூல் அப்படின்னா நிறைந்த சூலை உடையவள் என்று பொருள். அவ்வாறு வருவது தமிழ் பொருள். காம வெகுளி மயக்கம் என்று வருகின்ற இடத்துல காமம் என்பது வடமொழி பொருள், அதாவது வேண்டாத பற்று என்று பொருள். காம வெகுளி மயக்கமாகிய மூன்றையும் விட்டவன் அவித்தோன் ஓதிய ஞான திருமொழிக்கல்லது என் செவியகம் திறவா. இந்த மூன்றையும் விட்டவன் என்ன சொல்லுகிறானோ அவன் சொல்லக்கூடியதைத்தான் என்னுடைய செவி கேட்குமே என்று மற்றவர்களுடைய குறைகளை என்னுடைய காது கேளாது என்று கவுந்தி சொல்லுகிறார். இப்படி ஒரு முறை சொல்லிக் கொண்டிருக்கிற போது ஒரு மாணவர் கேட்டார், ஐயா, ரெண்டு காது இருக்குத, காது கேளாதுன்னு சொல்றாங்களே எல்லாம், அவருக்கு காது கேளாதுன்னா ஒரு காதுன்னு கொள்ளுவதா ரெண்டு காதுன்னு கொள்ளுவதான்னு? நல்ல கேள்வி அது, நல்ல வினா. அதுக்கு விடை தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. கண்ணு, காது, மார்பு ஆகியவற்றை பற்றி சொல்லுகிற போது ஒருமையால் சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். அதாவது இவை பன்மையாயினும் கூட கண் அழுததுன்னு சொல்லலாம். கண் அழுதனன்னு சொல்ல வேண்டியதில்லை. கண் அழுதது, செவி கேட்டது, மார்பு பால் கொடுத்தது என்று ஒருமையில் இவற்றை சொல்லலாம் என்று சொல்லதிகாரத்துல சொல்லியிருக்கார். அதனால ஒரு மூன்று அவித்தோன் ஓதிய ஞானத்து இருமொழிக்கு அல்லது என் செவியகம் திறவா. ஞான திருமொழிக்கு அல்லது, அந்த அழகிய அந்த மொழிக்கு அல்லது. திருங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? ஒருவர் சொன்னார். திருக்கோவையாறுல உரை எழுதுகின்ற பேராசிரியர், திரு என்பது கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கமாகிய அழகு அப்படின்னார். திருன்னா அழகுன்னு பொருள், கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கமாகிய அழகுன்னு சொன்னார். அதனால அது அந்த அழகிய மொழிக்கல்லது என்னுடைய செவியகம் திறவா. காமனை வென்றோன் 1008 நாமம் அல்லது நவிலா என்மா. அவனுக்கு காமனை வென்ற அருகனுக்கு 1008 திருநாமங்கள் உண்டு, அவற்றைத்தான் என்னுடைய நாக்கு சொல்லும். ஐவரை வென்றோன் அடியினை அல்லது கைவரை காணியும் காணாயுங்க. தீவாய் கண்மூக்கு செவியாகிய அந்த ஐந்தையும் வென்றவனுக்குத்தான், அவனைத்தான் என்னுடைய கண் காணும். அருளறம் பூண்டோன் திருமைக்கு அல்லது என் பொருளில் யாக்கை பூமியில் பொருந்தான். இந்த உலகத்தை என்னுடைய உடம்பு பொருந்தாது. அருகன் அறவன் அறிவோர்க்கு அல்லது என் இருகையும் கூடி ஒருவடி குவியா. இந்த ரெண்டு கையும் கூப்பி வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன். இந்த மாதிரியான உறுதி நாயன்மார்களிடத்தையும் இருக்கிறது, ஆழ்வார்களிடத்தும் இருக்கிறது. போயா, வான உலகமாவது சொர்க்கமாவது அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். பச்சைமா மலை போல் மீனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரே ஆயிரம் குழுந்தை இச்சுவை மாறியான் போய் இந்திரலோகம் ஆளினும் அச்சுவை வேண்டேன் அரங்கமா நகருளான். வேண்டாம் ஐயா, போயா. அதே போல மாணிக்கவாசகர் பாடுறாரு, நாயன்மார்கள் எல்லாரும் பாடுறாங்க. அதாவது உலகம் வேண்டாம், உலக பற்று வேண்டாம் என்று துறந்தவர்களுக்கு இவையெல்லாம் துரும்பு. அந்த நிலையில இந்த துறவியும் அவ்வாறு பேசினார். மலர் மிசை நடந்தோன் மலரடி இல்லா, அப்படியே திருக்குறளுடைய கருத்து இடம்பெற காணலாம். தலைமிசை உச்சி தானணி பொறாது இறுதியில் இன்பத்து இறைமொழிக்கல்லது மறுதர ஓதியன் மனம் புடை பெயராது. மறுதரன்னா மறுபடி அந்த பெயரை அன்றி வேறு பெயர் என்னுடைய நாக்கு சொல்லாது என்று நமச்சிவாய என்பதை என்னுடைய நாக்கு மறக்காதுன்னார்ல, அதுபோல இவரும் இவ்வாறு சமயத்தினுடைய முழக்கமாக சொன்னார். ஒன்றிய மாதவர் உயர்மிசை அவர் அவ்வாறு கவுந்தி சொன்ன பிறகு வந்த சாரணர்களும் அந்த சாரணனுடைய தலைவனும் உயர்மிசை ஓங்கி நில நிலத்திலிருந்து உட்கார்ந்திருந்த அந்த சிலாதலத்திலிருந்து ஒரு முழம் நீணிலம் நீங்கி, ஒரு முழம் உயரமா
அப்படி கால்கள் படாம வானத்திலே ஓங்கி பவந்தரு பாசம் கவுந்தி கெடுக, கவுந்திக்கு பாச உணர்வு வினைகள் நீங்குக என்று சொல்லி, பவந்தரு பாசம் கவுந்தி, பாவத்தை தருகின்ற பாவத்தை பயக்கின்ற பாசத்தை கவுந்தி கைவிடுக. என்ன பொருள்னா, கண்ணகி கோவலனுக்கு வருகின்ற துன்பம் காரணமாக கவுந்தி துன்புற போகிறார். அது அந்த துன்பத்தை நீங்குக என்று சொல்லி, அந்தரம் மாறா படர்வோர், அப்படியே வான உலகமே வான் வெளியையே தமக்குரிய வழியாக படர்வோர் தொழுது, அவர்கள் அப்படி அவர்கள் போனார்கள். அவர்களை தொழுது பந்தம் மருகன பணிந்தனர் போன்று, நமக்கு பாச தொடர்பு நீங்குக என்று சொல்லிவிட்டு அவர்கள் புறப்பட்டார்கள். இந்த 24 பெரியவர்களை பற்றி சமண சமயம் சொல்லும். அதுல மூத்தவர் ஆதிநாதர், பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தவர். அப்புறம் பார்சுவநாதர், அந்த வரிசையில வந்தவர் தான் மகாவீரர். அவருடைய வரலாறு மிகச்சிறந்த ஒரு வரலாறு. அவர் அருளறம் பூண்டோர் என்று மணிமேகலை அவரை பற்றி பேசும். அவற்றை பற்றி எல்லாம் பின்னால பேசலாம். காரணி பூம்பொழில் காவிரி பேரியாற்று கார் மேகம் முகில், முகிலை அணிகின்ற பூம்பொழில், அது மரங்கள் அடர்ந்திருக்கக்கூடிய அங்கே முகில்கள் எல்லாம் தங்கி இருக்கின்றன. காவிரி பேரியாற்று நீரணி மாடத்து, நீரணி மாடம்னா என்ன பொருள் என்றால் படகுன்னு பொருள். இங்க அந்த ஆற்றுல படகுல போறாங்க இவங்க. நீரணி மாடத்து, அது இந்த காலத்துல காஷ்மீர்ல போய் பார்த்தா தெரியும், படகு வீடு. அதான் நீரணி மாடம். நீ அணிங்கிறது இங்க அழகு. நீரணி மாடத்து நெடுந்துறை போகி, அந்த துறையிலிருந்து போய் மாதரும் கணவனும் மாதவத்தாட்டியும் கண்ணகியும் கோவலனும் மாதவத்தாட்டியாகிய கவுந்தியும் தீதுதீர் நியமத்து, நியமம் என்பது கோயில், தென்கரை எய்தி அங்கு உள்ள ஒரு கோயில், தெற்கு பக்கத்தில் இருக்கிற கரைக்கு போகிறார்கள். போது சூழ் கிடக்கையோர் பூம்பொழில் இருந்துடி, இது எந்த இடம்? இது இதுதான் திருவரங்கம். இப்ப காவிரி பூம்பட்டினத்திலிருந்து திருவரங்கம் வரையில வந்தாச்சு. அரங்கமா நகருளானேன்னு பாடுறாரு பாருங்க ஆழ்வார்கள். கிடக்குமா கோலம் கண்டு என்னுடைய சிந்தை உருகிறதுன்னு. அந்த கோலத்தை தொண்டரடிப்புடி ஆழ்வார் ரொம்ப அருமையா பாடுவார். எப்படின்னா, குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை கிடக்குமா கோலம் கண்டு உடலெனக்கு உருகுமாலோ என் செய்வேன் உலகத்தீரேன். அவர் அந்த படுத்திருக்கிற அந்த நிலைய அருமையாக அவர் பாடுறார். அது போல அந்த பகுதிக்கு அரங்கத்துக்கு வந்தாச்சு. திருவரங்கம் வந்த பிறகு இந்த திருவரங்கத்து சிறப்பையும் அடிகள் பாடுறார். அடிகள் சமணர்னு சொல்றாங்க. இதுவரையில கவுந்தி வழியாகத்தான் அந்த சமண சமய பேருண்மைகளை சொன்னார். அடுத்தபடி ஒருத்தன் வர்றான், அவன் வழியாக திருமாலின் பெருமைகளை பேச போறார், வைணவ சமயத்தினுடைய பெருமைகளை சொல்ல போகிறார். அப்ப என்ன பொருள் என்றால், கவுந்தியடி இளங்கோவடிகளை பொறுத்தவரையில் சமய வேறுபாடு இல்லை. அவர் ஒரு புதிய சமயத்தை இந்த நூலில் காண்கிறார். எங்க ஆசிரியர் சொன்னார். அத சிலப்பதிகாரம் ஒரு புதிய சமய கருத்தை சொல்லுகிறது. என்ன சமயம் அது? அது கற்பு சமயம்னாரு. அதாவது உலகம் முழுமையும் கற்பு நெறியின் பார்ப்பட்டு ஒழுக வேண்டும் என்பதனை காட்டுகிற ஒரு நூல் என்று. அது பௌத்தம், சமணம், சைவம், வைணவம்லாம் பார்க்காதீங்க. ஒரு பெண்ணினால் நிறுவப்படுகிற ஒரு கோட்பாடு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து. அதைத்தான் கற்பென்று சொல்லி வைத்தார். அதை இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம் பாருங்க. அது எல்லாரும் அத்தகைய ஒழுக்க நெறியிலே நின்று இருப்பார்களே, ஆனால் உலகத்தில் குற்றங்கள் வர மாட்டார். அந்த நிலையை பேசுவதுதான் சிலப்பதிகாரம் என்று அவர்கள் பேசுவார்கள். இப்ப அந்த இடத்துல இருந்துழி இருக்கின்ற காலத்துல குழி 7ஆம் வேத்தன் உருவு இருக்கின்ற இடத்தில் வம்பப்பறத்தை வருமொழியாளனோடு ஒரு புதிய ஒரு பறத்தை, அவள் ஒழுக்கமற்றவள்,
வருமொழியாளன் அவளோடு துணைக்கு வரக்கூடியவன் வெற்று பேச்சு பேசுகிறவன், வீண் பேச்சு பேசுகிறவன். அதனால இந்த மாதிரியான தொடர் இளங்கோவடிகள் எடுத்து பின்னாலும் வரும். வம்பப்பரத்தொருடு வருமொழியாளரோடு ஒருமொழி கோட்டி நெடுநகைவுக்கு நச்சுக்கொண்டேற்கும் நன்னெறி உண்டோ அப்படின்னு கோவலன் பின்னால வருத்தமா பேசுவோம். நான் அந்த மாதிரி மக்களோடெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவன் தானே, எனக்கு ஏது பெருமை கண்ணகி, நான் இப்போது நினைத்து பார்க்கிறேன் உனக்கு எவ்வளவு பெரிய தீங்கு செய்து விட்டேன் என்று பின்னால வருத்தப்பட போறான். இப்ப வம்பப்பரத்தை வருமொழியாளனோடு இப்படி ஒரு இணை வந்தது, அங்க வந்ததுன்னு தான் சொல்லணும், அகிரணை தான் சொல்லணும். பொங்கலர் பூங்குழில் குறுகினர் சென்றோர், அந்த பூங்குழில் இடத்திற்கு அவர்கள் குறுகி வந்தார்கள். காமனும் தேவியும் போலும் இங்குவர். அப்ப நெடுநாள் பிரிந்திருந்த அந்த நிலையில கோவலனும் கண்ணையும் அந்த இடத்துல, அந்த பூங்குழிலின் கண்ணே இருவரும் மிக நெருக்கமாக இருந்து அன்பு பிசைந்த மொழியினராக அவர்கள் இருக்கிறார். அதை பார்த்துட்டு, இவனை பார்த்தா காமவேள் மாதிரி இருக்கு, இவளை பார்த்தா ரதி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, காமனும் தேவியும் போலும் இங்குவர் யார் என கேட்டி இங்கு அறிகுவோம் என்று, யாரும் நம்ம கேட்டு பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு யாரை போய் கேட்டாங்க? கவுந்திய போய் கேட்டாங்க. கவுந்தியடிகளை பார்த்து, நோற்றுயர் யாக்கை நொசிதவத்தீர் நோன்பினாலே வருந்திய உடம்பை உடைய கவுந்து துறவியே, உடன் ஆற்று வழிபட்டோர் யார்? உங்க கூடவே வரக்கூடிய இவர்கள் யாருன்னு கேட்டாங்க. என் மக்கள் காணீர், என்னுடைய பிள்ளைகள் பொதுவா சொன்னோம். என் மக்கள் காணீர் மானிட யாக்க, மனித வடிவிலே இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய மக்கள், தேவர்கள் நினைத்து விடாதீர்கள். என்னுடைய மக்கள் பக்கம் நீங்குமின், அவங்ககிட்ட போய் ரொம்ப தொல்லை கொடுக்காதீங்க. பரிபுலம்பினர், அவர்கள் ஏற்கனவே வருத்தமுற்று இருக்கிறார்கள். அங்க போகாதின்னு சொன்ன உடனே இவன் ஆராய்ச்சி பண்றான். உடனே இந்த வருமொழியாளனும் வம்பப்பரத்தையும் ஆராய்ச்சி பண்றாங்க. உடன் வயிற்றோர்கள் ஒருங்குடன் வாழ்க்கை கடவுதும் உண்டோ? கூட பிறந்தவர்கள் இப்படி இருப்பாங்களா ஐயா, காமனும் ரதி மாதிரி என்று கேட்டார். அப்ப என்ன, அவர்கள் உடலாலும் நெருக்கமாக இருந்த நிலை கண்டு கவுந்தி இப்பால் ஒதுங்கி இருக்க, அதை போய் வம்பாக பேசுவதற்கு ஒரு பொருளாக எடுத்துக்கொண்டு இவர்கள் கேட்க, உடன் வயிற்றோர்கள் ஒருங்குடன் வாழ்க்கை கடவதும் உண்டு, ஒரு வயிற்றிலே பிறந்தவர்கள் இப்படி காதலர்களாக இருப்பது உண்டா என்று கேட்டவனு, கற்றறிந்தீர், அது கிண்டல், எள்ளல், அது கற்றறிந்து ரொம்ப படிச்சவங்களே அப்படிங்கிறது மாதிரி கவுந்தியை பார்த்து எள்ளற் பொருளாக கேட்க, தீமொழி கேட்டு செவியகம் புதைத்து காதலன் முன்னர் கண்ணகி நடுங்க, ஐயோ இப்படி பேசுறான நம்மள என்று கண்ணகி நடுங்கிற. கோவலன் நடுங்கல, அவனுக்கு இத்தகைய மிக நுட்பமான நெறிமிக்க ஒரு வாழ்க்கை போக்கு இல்லை. அதனால அவன் நடுங்கல, கண்ணகி நடுங்கினாள். நடுங்கிய உடனே அதுக்கு கவுந்தி என்ன செய்தாள் என்றால், எள்ளுனர் போலும் என் பூங்கோதை, ஓஹோ என்னுடைய கோதையை, என்னுடைய மகளை நீங்கள் இகழ்ந்தீர்களா? இங்கதான் உரையாசிரியர் எழுதுனாங்க, ரொம்ப நுட்பமான முறை. ரெண்டு பேரையும் தானே திட்டினான், கோவலனையும் கண்ணகியும் தானே திட்டினான். ஆனா கண்ணகியைத்தான் திட்டியதாக எடுத்துக்கொண்டார் கவுந்தி. கோவலனை பற்றி அம்மா கவலைப்படல, கவுந்தி அம்மா கவலைப்படல. எழுனர் போலும் என் பூங்கோதையை முள்ளுடை காட்டின் முதுநரியாக, இந்த காட்டுல நரிகளாக போக கடவுது அப்படின்னு, நரிகளாக கடவுது என்று சொல்லி கவுந்தி இட்ட தவந்தரு சாபம் கட்டியதாக பட்டதை அறியார். அதாவது மனதுலதான் நினைச்சாங்களாம். கவுந்தி அடிகள் வாய் விட்டு இந்த சாபத்தை சொல்லல. ஏன்னு கேட்டா, அப்படி அவங்க பார்த்த பிறகு கொஞ்ச நேரத்துல அந்த காட்டுல ரெண்டு நரி கூவவும் கண்ணகி தெரிந்து கொண்டார். ஓஹோ, அடிகள் சாபமிட்டிருக்கிறார்கள், இங்க இருந்த ரெண்டு பேரை காணும், அதனால ரெண்டு நரிகள் கூவுகின்றன. அதனால தெரிந்து கொண்டு
உரின குறுநறி நெருங்குனற்கு கூவெளி கேட்டு கூவுகின்ற அந்த வெளியை கேட்டு நறுமலர் கோதையும் நம்பியும் நடுங்கி இப்ப கண்ணகியோடு இப்ப கோவலனும் நடுங்கி நெறியின் நீங்கியோ இந்த தொடர் இருக்கு பாருங்க. இது இந்த தொடர் ஒன்று போதும் கண்ணகியினுடைய பண்பு நலன் முயற்சிக்கு. நெறியின் நீங்கியோ நீரல கூறினும் அறியாமை என்று அறிதல் வேண்டும். அது ஒழுக்கத்திலிருந்து தவறியவர்கள் பேசுகின்ற சொற்களை அறியாமையினுடைய விளைவு என்று கொள்ள வேண்டுமே தவிர இப்படி ஆத்திரப்பட்டு சபிக்கலாமா? யாரு அதாவது மிகப்பெரிய மாபெரும் துறவியாகிய கவுந்தி அதனை வழிபடாது என்னுடைய உள்ளம், அவருடைய பெயரன்றி என்னுடைய நாக்கு வேறு பேசாது என்றெல்லாம் சொன்ன அந்த கவுந்தியை பார்த்து என்னம்மா அவசரப்பட்டீங்களே, ஏதோ அவருடைய தகுதி குறைவினால இப்படி பேசிட்டாங்கன்னு அதை அறியாமை என்றல்லவா விட்டுடணும் அப்படின்னு சொன்னான். நெறியின் நீங்கியோ நீரல கூறினும் அறியாமை என்று அறிதல் வேண்டும். இந்த 2 அடி போதும். செய்தவத்தீர் நும் திருமுன் படைத்தோர்க்கு உய்திக்கால முறை அவங்க எப்ப மறுபடியும் பழைய வடிவம் பெற வேண்டும் என்பதனை தவம் செய்த நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே அந்த அம்மா உடனே கண்ணகி இட்டதை கட்டளையாக ஏற்று உறையூர் நொச்சி ஒரு புடை ஒதுங்கி, இந்த உறையூர்ல நொச்சி காட்டுல ஒரு பக்கத்துல இருந்து 12 மாதம் கழித்த பிறகு மறுபடியும் பழைய உருவம் பெருக என்று அந்த அம்மையார் சொல்ல, அதற்கு பிறகு சாப விடை செய்து அவர்களுக்கு சாப விடை கொடுத்து விட்டு தவப்பெரும் சிறப்பின் காவுந்தி ஐயையும் தேவியும் கணவனும் முரஞ்செவி வாரணம் முன்சமம் முறுக்கிய முரஞ்செவி வாரணம் முரம்போல காதையுடைய யானையை முன்சமம் முறுக்கிய புறஞ்சரை வாரணம் புறத்தே சிறகுகளுடைய கோழி. அது என்ன வரலாறு என்றால், உறையூருக்கு இன்னொரு பேர் உண்டு, கோழின்னு பேரு. இந்த நகருக்கு கோழின்னு பேரு. ஏன் கோழின்னு பேர் என்றால், யானை ஒன்று சிறந்து வருகிற போது, மதத்தோடு வருகிற போது ஒரு சேவல் சென்று அதனுடைய மத்தகத்தை தாக்கி அதை நடுங்க வைத்து விட்டதாம். அதனால கோழி வென்றதுனால அந்த ஊருக்கு கோழின்னு பேரு. முரஞ்செவி வாரணமாகிய யானையை முன்சமம் உருக்கிய போரிலே தோற்க செய்த புறஞ்சரை வாரணம் புறத்தே சிறகுடைய உறையூரின்கண் புகுந்தனர். உறையூருக்குள்ளார வந்து சேர்ந்தார். அதுதான் தோடருக்கு அது ஒரு தலைநகர். காவிரிப்பட்டினம் துறைமுகம் உறையூர் தலைநகர். அந்த தலைநகருக்கு வந்து சேர்ந்தார்கள் என்பது அதற்கு பிறகு கட்டுரை வருகிறது. இந்த கட்டுரை பகுதி சிலப்பதிகாரத்தை காதைகளை எல்லாம் நன்கு படித்து தேர்ந்த ஒருவர் எழுதியதாக கொள்ளது. இளங்கோடி எழுதியதாக கொள்வதற்கில்லை, அப்படி கொள்வாரும் உண்டு. ஆனால் சில காதையினுடைய கருத்தை எல்லாம் ஒன்று விடாமல் அவற்றையெல்லாம் சாறு பிடிந்தது போல எடுத்து சொல்லக்கூடிய நிலையைத்தான் இந்த பகுதியில நாம பார்க்கிறோம். அதை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இதுகாரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.